السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 383. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 383ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு உஜூபி طاعة ولاة الأمر في غير معصية وتحريم طاعتهم في المعصية. இந்த தலைப்பில் கிழமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இது ஸ்கேனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்நாளை முன்னேறும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கிவிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 383ஆம் நாள் பாடத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, தலைவர்களின் மூலமாக சோதனைகள் வந்தாலும் உங்கள் உரிமைகள் தடுக்கப்பட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. இந்த பாடத்தில் மொத்தம் 2 ஹதீஸ்களை பற்றி நமக்கு சொல்லித்திருக்கிறார்கள். அதுல முதலாவது ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். அப்போ அந்த பயணத்தை முடித்து ஒரு இடத்திற்கு தங்குவதற்காக ஒரு இடத்திற்கு நாங்கள் இறங்கினோம். அப்போ எங்களிலிருந்தும் சில நபர்கள் தங்களுடைய கூடாரங்களை சரிபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில நபர்கள் தங்களுடைய விரகங்களை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில நபர்கள் அம்பு எறியக்கூடிய, வில் எறியக்கூடிய பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைத்தார். ஸலாத்து ஜாமிஆ என்பதாக அழைத்தார். தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, எல்லாம் தொழுகைக்காக ஒன்றுபடுங்க என்று அவங்க அழைச்ச உடனே எங்களுடைய தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு நபியும் இந்த உலகத்தில் கிடையாது இப்படி தங்களுடைய உம்மத்தார்களுக்கு அவர்கள் கற்ற அனைத்து நற்காரியங்களையும் அறிவித்து தந்தவர்களாகவும் தங்களுக்கு தெரிந்த அனைத்து ஷர்ரான காரியங்களை எச்சரித்தவர்களாகவே தவிர எந்த நபிமார்களும் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் தங்களுடைய சமுதாயத்தார்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை கற்றுத்தந்து எச்சரித்து தந்துதான் சென்றிருக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொல்கிறார்கள், உங்களுடைய அதாவது என்னுடைய இந்த உம்மத்தாகிறது, இந்த உம்மத்தினுடைய ஆரோக்கியம் என்பது அதனுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய இறுதி காலத்தில் பல சோதனைகளை அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பல சோதனைகள் வரும், பல பலா முசீபத்துகள் வரும். நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நிகழக்கூடியதாக. இந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா, சில ஃபித்னாக்கள் வருமா, சில குழப்பங்கள் வரும். ஒரு குழப்பம் வரும், அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் வரும். அப்ப 2வது வரக்கூடிய குழப்பம் என்பது முதல் குழப்பத்தை தீர்த்து விடக்கூடியதாக. அப்ப முதல் ரொம்ப கஷ்டம் இருக்குமா, அப்ப அந்த கஷ்டத்தை பாரு அழியான்னு சொல்லுவானா, இதுதான் என்னை அழிக்கக்கூடிய சோதனையா இருக்குது, உணவு சோதனையா இருக்குது அப்படி குழம்பக்கூடியவனாக இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சோதனை வருமா, அது வந்தோன்னு அவனுக்கு தோணுமா, இதுக்கு முன்னாடி இருக்கிறதே பரவாயில்லையே அப்படின்னு நினைக்க தோணுமா. அப்போ இப்படி ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொன்றாக கடல் அலைகளை போல வரக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காலத்தில் யாரு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கியாமத் நாளையும் ஈமான் கொண்டவர்களாக நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும், சுவனத்திற்கு நுழைய வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்களோ அவர்கள் எத்தகைய விரும்புகிறார்களோ அதுபோலவே, அதாவது அவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவே அவருடைய மௌத் என்பது நிகழக்கூடியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இன்னும் சொல்றாங்க, இன்னும் யாரு, அதாவது மக்கள் மக்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுகிறார்களோ அதை மக்களுக்கு அவர்கள் செய்து கொடுக்கிறார் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, யார் ஒருவர் தங்களுடைய தலைவர்களோடு சத்திய பிரமாணம் செய்து கொண்டு அந்த சத்திய பிரமாணத்தை அவர் நிறைவேற்றியவராக, அதில் ஒப்புக்கொண்டவராக அவர் இருப்பாரோ அவர் தனக்கு சக்திக்கு முடிந்தவாறு அந்த தலைவருக்கு அவர் கட்டுப்படுத்தும், அவர் கீழ்ப்படுகின்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, அந்த தலைவர்களை எதிர்ப்பதற்காக சில எதிரிகள் வந்தாலும் சரி, அந்த எதிரிகளை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போ நமக்கு என்னதான் நம்முடைய தலைவர்கள் பிடிக்காமல் இருந்தாலும், அவர்களுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும், நம்முடைய தலைவர்களை ஒருவர் தாக்க வரும் பொழுது அவரை தடுப்பது என்பது அந்த சமுதாயக்காரர்களுக்கு ஒரு கடமையாக இருக்கின்றது. அதனால் அவரை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அப்ப இது முதலாவது ஹதீஸாக இருக்கு. இரண்டாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது சொல்றாங்க, ஒரு முறை சலமத்து யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மத்தியில சில தலைவர்கள் இருக்கிறார்கள், எப்படின்னு சொன்னா அவர்களுடைய உரிமையை எங்களிடத்துல கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க, ஆனால் எங்களுடைய உரிமைகளை தடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன வேணும், அவர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கின்றதோ அதையெல்லாம் எங்களிடத்துல கேட்டு வரக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், எங்களுக்கு தேவைப்படக்கூடிய காரியங்களை எல்லாம் தடுத்து வைக்கக்கூடிய அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். இத்தகையவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு என்ன ஏவுகிறீர்கள் யாரும் சொல்லலாம் என்று சொன்ன உடனே, இந்த நபர் கேட்ட உடனே அந்த நபரை புறக்கணித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனாங்க. அப்படியே இந்த நபர் கேட்கக்கூடிய கேள்வி அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்ப திரும்ப அந்த நபர் கேட்டார்கள், யாரும் சொல்லலாம், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இப்படி கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு சுமத்தாட்டப்பட்ட பொறுப்பு என்பது அவருக்கு கடமையாக இருக்கின்றது, உன் மீது சுமத்தாட்டப்பட்ட பொறுப்பு என்பது உன் மீது கடமையாக இருக்கு. அப்போ அவர்கள் ஏவுவது அவர்கள் கடமை. அப்போ அவர்கள் உன்னுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால், உன் உரிமைகளை அவர்கள் தடுத்துக் கொண்டாலும் நீ அவர்களுக்கு கட்டுப்படு. நீ உனக்கு, அதாவது அவர்கள் கட்டளையிடுவது அவர்கள் மீது பொருள், அவர்கள் மீது கடமையாகும். நீ அந்த கட்டளை கட்டுப்படுவது என்பது உன் மீது கடமையாக இருக்கு. அதனால் அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு அவர்களுக்கு நீ கீழ்ப்பணிந்து நீ நடந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு சொல்லித் தந்தார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த இரண்டு ஹதீஸ்களை பற்றி மாத்திரம்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த இரண்டு ஹதீஸ்களுக்கான கருத்து சுருக்கத்தை நம்ம பார்த்தோம். இதற்கான தர்ஜுமாக்களின் விளக்கங்களையும் இந்த ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். ஆறாவது ஹதீஸ், இன்னும் 668வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 6வது ஹதீஸாக இருக்கும். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 668வது ஹதீஸாக அமைகின்றது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸானது யாரைக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن عبد الله بن عمرو رضي الله عنهما அன்னவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அப்போ சையதுனா அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. قال அந்த அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், ஒரு பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஆகியிருந்தோம் என்று அவங்க சொல்லி தராங்க. அப்போ ஒரு பயணத்துல நாங்கள் ஒண்ணா இருந்தோம். அப்போ பனஸல்னா மன்சிலன், ஒரு தங்கும் இடத்திற்கு நாங்கள் இறங்கினோம். தங்குவதற்காக அந்த பயணத்திலிருந்து ஒரு இடத்துக்கு நாங்க போனோம் தங்குறதுக்காக. அப்போ அந்த சமயத்தில் ஃபமின்னா, எங்களிலிருந்தும் அந்த சமயத்தில் தன்னுடைய அந்த கூடாரத்தை சரிபடுத்தி கொண்டு சில நபர்கள் இருந்தார்கள். இன்னும் எங்களிலிருந்தும் சிலர் தன்னுடைய அம்புகளை வில்லுகளை எரிந்து கொண்டு பயிற்சி எடுத்து கொண்டு சில நபர்கள் இருந்தார்கள்.
ஒமின்னா இன்னும் எங்களில் இருந்தும் சில நபர்கள் மன் ஹுவ ஃபி ஜஷரிஹி அவர்கள் தங்களுடைய அந்த மேய்ப்பு பிராணிகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மேய்ப்பு பிராணிகளுடைய விஷயத்தில் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இது நாதா முனாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பாளர் அழைத்தார். அஸ்ஸலாத்த ஜாமிஅத்தன் தொழுகைக்காக வேண்டி நேரம் வந்துருச்சு. அப்போ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எல்லோரும் ஒன்று கூடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்த அவருடைய அழைத்தார்கள். அழைச்ச உடனே ஃபஜ்தமஅனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நாங்கள் ஒன்று கூடினோம். ஃபகால அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு நிச்சயமாக விஷயம் லம் யகுன் நபிய்யுன் கப்லி எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் இல்லை ஆகவில்லை இல்லா கான ஹக்கன் அலைஹி தங்களின் மீதுள்ள ஹக்கை உரிமையை நிறைவேற்றியவர்களாகவே தவிர இல்லை. எப்படி ஐயதுல்ல உம்மத்தஹும் தங்களுடைய சமுதாயத்தார்களுக்கு அவர்கள் அறிவிப்பார்கள் அலா கைரி மா யஅலமுஹு லஹும் அந்த சமுதாயத்தார்களுக்காக வேண்டி தான் எதை கற்றுக்கொண்டார்களோ அந்த ஒன்றின் கயிறில் இருந்து கயிறான விஷயத்தை அந்த சமுதாயத்தார்களுக்கு அறிவித்து தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் எதையெல்லாம் கயிறான விஷயமாக தனக்கு அறிவித்து கொடுக்கின்றானோ அந்த கயிறான விஷயம் என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாம் தன்னுடைய சமுதாயத்தார்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் கிடையாது, இன்னும் அவர்களை அந்த சமுதாயத்தார்களை அவர்கள் எச்சரிப்பார்கள். அந்த சமுதாயத்தார்களுக்காக வேண்டி தான் கற்றுக்கொண்ட அந்த ஒன்றின் ஷர்ரினை அந்த ஒன்றின் தீங்கை அந்த தீங்கை விட்டும் அவர்களை எச்சரித்தவர்களாகவும் தாங்கள் அவர்களுக்காக கற்ற அந்த கயிறான விஷயத்தை தங்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு அறிவித்தவர்களாகவும் அவர்கள் மீது ஹக்கை நிறைவேற்றியவர்களாகவும் தவிர எந்த ஒரு நபியும் இல்லை என்று சொல்லவாறு சென்றார். இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற அனைத்து நபிமார்களும் கயிறான விஷயத்தையும் தனக்கு தெரிந்த ஷர்ரான விஷயத்தையும் அனைத்தையும் தங்களுடைய உம்மத்தார்களுக்கு சொல்லிக் கொடுத்துதான் சென்றிருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சொல்றாங்க பாருங்க, இந்த உம்மத்துக்கும் இன்னும் நிச்சயமா உங்களுடைய சமுதாயத்தார்கள், அதாவது சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்களாகிற என்னுடைய சமுதாயத்தார்களாகிறவர்கள் இவர்களாகிறவர்கள் இந்த சமுதாயத்துடைய ஆரோக்கியம் என்பது ஆக்கப்பட்டது அந்த சமுதாயத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஆக்கப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சமுதாயத்தார்களுடைய இறுதி காலத்தில் விரைவில் அடையப்படும் சில சோதனைகள் அடையும் சில காரியங்கள் அடையும் எத்தகைய காரியம் அந்த காரியத்தை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே அத்தகைய காரியங்களும் அந்த சமுதாயத்தார்களுடைய இறுதி காலத்தில் அடையக்கூடியதாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அப்போ இந்த அவ்வளியா என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னா, இமாம் குர்துபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய கருத்து இது குலஃபாவுர் ராஷிதீன் காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். குலஃபாவுர் ராஷிதீனா சையதுனா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் காலத்தை தான் இது குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை குர்துபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலீல் ஃபாலிஹின் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ அதுதான் அந்த காலத்துல அப்போ சமூகம் ஒன்றுபட்டதாகவும் சீரானதாகவும் இருந்துச்சு. அப்ப எந்த ஒரு சண்டை சச்சரவு கிடையாது, சமூகத்துல பெரிய குழப்பங்கள் கிடையாது, நல்ல ராகத்தான நிம்மதியான காலம் என்பது அந்த காலம் தான் என்பதை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இங்கு குறிப்பிடக்கூடிய சமுதாயம் இல்லையா, அந்த சமுதாயத்தார்கள் இறுதி காலத்தில் அடையும் சில சோதனைகளும் நீங்கள் இருக்கக்கூடிய காரியங்களும் அடையும் அப்படின்னு சொல்லித்தராங்க. அப்ப இது எந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா சொல்றாங்க, இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கொலை செய்யப்பட்ட பின்னர் சோதனைகளும் குழப்பங்களும் தோன்றிக் கொண்டே இருக்கும், இது கியாமத் நாள் வரை இது தொடரக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிடுவதாக சொல்றாங்க. அப்ப இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதற்கு அப்புறம் வரக்கூடிய காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்துல சோதனைகளும் இருக்கும், குழப்பங்களும் அது ஒவ்வொன்றாக தோன்றிக் கொண்டே இருக்கும், ஒவ்வொன்றா பின்னாடி வந்துட்டே இருக்கும். பின்னாடி சொல்லுவாங்க பாரு,
அப்ப எது வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் சோதனைகளும் குழப்பங்களும் நிறைந்ததாகவே இந்த உலகம் இருக்கும் என்பதை நமக்கு இதன் மூலமாக இருக்கிறார். அப்போ இன்னும் சில நபர்கள் சொல்லும் பொழுது தும்கி ஊடகா, அதற்கு என்ன சொல்றாங்கன்னா, கடல் அலைகளை போல சோதனைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும், மக்களை அடைந்து கொண்டே இருக்கும் என்று சில அறிஞர் பெருமக்கள் வந்து சொல்லி தருகிறார்கள். அப்போ இதை சொல்லிவிட்டு சொல்லவாறு சொன்னாங்க, இன்னும் சில பித்ராக்கள் வரும், இன்னும் சில குழப்பங்கள் வரும். அந்த குழப்பத்திலிருந்து சிலதை லேசானதாக மென்மையானதாக. எப்படி? அப்போ ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் வரும், அது வந்தோடனே அதை விட கொஞ்சம் லேசாகும். அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் வரும், அது முன்னாடி வந்து குழப்பத்தோடு அது கொஞ்சம் லேசாகும். இப்படி குழப்பம் ஒவ்வொன்றாக வரும் பொழுது லேசாகி கொண்டே செல்லும் என்று செலவாக செஞ்சுட்டாங்க. சொல்றாங்க பாருங்க, ஒரு பித்னா ஒரு குழப்பம் என்பது வரும். வரக்கூடிய சமயத்தில் அப்பொழுது ஈமான் கொண்ட ஒரு முஃமின் சொல்வானாம், இதுதான் இந்த குழப்பமாகிறது, ஒலிகத்தி என்னை அழிக்கக்கூடியதாக இருக்கு என்று அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கான். எவ்வளவு சோதனையா இருக்கு, இந்த சோதனையால தான் நான் அழிய போறேன், இந்த சோதனை தான் என்னை அழிக்க போகுது அப்படின்னு ஒரு முஃமின் சொல்லக்கூடியவனாக இருப்பான். துன்ப பிறகு தன் கஷிப்பு, அந்த சோதனை என்பது வெளிப்பட்டு விடும். வெளிப்பட்டு விடுனா துன்ப அந்த சோதனை போயிடும், அந்த சோதனை லேசானதாக ஆகிவிடும். இன்னும் மற்றொரு சோதனை என்பது வரும். அப்பொழுது முஃமின் சொல்வானா, இதுதான் இதுதான் என்று சொல்வான். இதுதான் அழிக்க போகுதுப்பா, முன்னாடி இருந்தது கிடையாது, இதுதான் அழிக்க போகுது, இதுதான் அழிக்க போகுது அப்படின்னு ஒரு முஃமின் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அப்போ அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட காலத்தில் யார் நேசம் கொள்வார்களோ விரும்புவார்களோ நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுவதையும் சுவனத்தில் நுழைக்கப்படுவதையும் யார் ஆசை கொள்வார்களோ, அப்ப யாரு அப்படி ஒரு காலத்துல, அப்படி சோதனையான காலத்துல ஒருத்தர் நினைக்கிறான், எப்படி நம்ம நரகத்திலிருந்து தூரமாக்கப்படணும், நம்ம சுவனத்தில் நுழைக்கப்படணும். அப்போ நமக்கு நரகம் கிடைக்கக்கூடாது, நரகம் எனக்கு ஆறாமான என்ன செய்யும், இந்த குழப்பத்தை நான் பொறுத்து வாழணும், இந்த குழப்பத்தை நான் சமாளித்து வாழணும். அப்போ சுவனம் எனக்கு கிடைக்குன்னா இந்த குழப்பத்தை எல்லாம் மீறி அல்லாஹ்விடத்தில் ஈமான் கொண்டவனாக நான் வாழணும் என்று ஒருவன் விருப்பம் கொள்வான் என்றால், மணியத்தும் அவருடைய மரணம் என்பது அவரிடத்தில் வரட்டும். இன்னும் அவனாகிறவன் அல்லாஹ்வையும் இன்னும் இறுதி நாளான மறுமை நாளையும் ஈமான் கொண்டவரான நிலையில் அவருடைய மரணம் என்பது அவனுக்கு வரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி ஒருத்தன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா அவன் ஈமான் கொண்ட நிலையிலேயே அவருடைய மரணம் என்பதாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்தபடியாக இன்னும் அவன் கொண்டு வரட்டும், இரண்டாசி மக்களின் பக்கம் அவன் கொண்டு வரட்டும். அல்லது ஒரு விஷயத்தை, எத்தகைய விஷயம், அவன் பக்கம், அதாவது தன் பக்கம் அந்த மக்கள் கொண்டு வருவதை அவன் விரும்புவானே, எதை கொண்டு வருவதை அவன் விரும்புவானோ அத்தகைய அந்த ஒன்றை மக்களின் பக்கம் அவன் கொண்டு வர. மக்கள் ஆகிறவர்கள் தனக்கு என்ன செய்யணும்னு அவன் நினைக்கிறானோ அதை தன் மக்களுக்கு அவன் செய்யட்டும். அப்போ இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸோட பொருள்னு சொல்றாரு. அப்போ உன்னுடைய சகோதரனை உன்னை போல நீ நேசி. உன்னை போல நேசினா நமக்கு என்னெல்லாம் செஞ்சா நமக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் நம்முடைய சகோதரனுக்கு நினைக்கணும், பிற மக்களுக்கு நம்ம நினைக்க கொடுக்கணும். இதுதான் ஒரு முஃமினுடைய ஒரு அடிப்படை ஒரு குணமாக இருக்கின்றது. அப்ப அதைதான் சொல்றாங்க, மக்கள் அவனுக்கு என்ன செய்யணும் அவன் நாடுறானோ அதை மக்களுக்கு அவன் செய்து கொடுக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்றாங்க, இன்னும் யார் ஒருவன் தன்னுடைய தலைவரோடு பையாட் செய்து கொண்டாலும், சத்திய பிரமாணம் செய்து கொண்டாலும், செய்து கொண்டு தன்னுடைய கரத்தினுடைய அந்த ஒப்பந்தத்தை யார் நிறைவேற்றினாரோ, யார் வழங்கினாரோ, தன்னுடைய உள்ளத்தினுடைய பலனை யார் வழங்கினாரோ, அப்போ ஒரு தலைவர் இருக்கிற பையாட் செய்யறான், சத்திய பிரமாணம் செய்த அந்த சத்திய பிரமாணத்தை அவன் செய்த அந்த சத்தியத்தை முழுவதுமாக நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால், அவன் அந்த தலைவருக்கு கட்டுப்படட்டும். அவன் சக்தி பெறும் அளவிற்கு, அவன் சக்தி பெற்றால் அவன் கட்டுப்படட்டும். அப்போ அவன் எந்த அளவு சக்தி பெறுகிறானோ அந்த அளவிற்கு அவன் கட்டுப்படட்டும். அப்போ ஒரு தலைவர் அவனுக்கு ஒரு கட்டளை எழுதுகிறான்னு சொன்னா அந்த கட்டளையை அவன் எப்படியோ செய்ய எந்த அளவிற்கு அவனால் செய்ய முடிச்சுட்டுன்னா அந்த அளவிற்கு அவனுக்கு கூவத்து இருக்கு, தன்னுடைய உடலில் வலிமை இருக்கின்றது, அதை செய்யக்கூடிய எல்லா சூழலும் மனிதருக்குன்னு சொன்னா அவன் அதை செய்து கொடுக்கட்டும், அவன் அந்த தலைவருக்கு கட்டுப்படட்டும் என்று சொல்லலாம். இன்னும் அது மட்டும் கிடையாது,
ஆகரு யுனாசிஅஹு ஃபைஜா ஆகரு மற்றொருவன் வந்தால் யுனாசிஅஹு எத்தகவனாக வருகிறான் அந்த தலைவரோடு நம்முடைய அந்த தலைவரோடு போர் செய்யக்கூடியவனாக அந்த தலைவனை தாக்கக்கூடிய நிலையில் அவன் வருகிறான். அப்போ நம்மளுடைய தலைவனை அடிக்கிறதுக்காக தேவத்தை வரான்னு சொன்னா பகுதிவு உனக்கல் ஆகரி அந்த வேறு ஒருவனுடைய கழுத்தை நீங்கள் அடியுங்கள் என்று சொல்லலாம் ஆரம்பிக்கிறார். கழுத்தை அடிங்கன்னா அவனை தடுத்து வையுங்கன்னு சொல்றான். அவனை தடுத்து வையுங்கள், அவனோடு போர் செய்யுங்கள். அப்போ உங்கள் தலைவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தலைமை எதிர்த்து வரான்னு சொன்னா அவனை தடுத்து வைப்பது நீங்கள் மீது கடமை. அவனை தடுத்து நீங்கள் நிறுத்துகிற எங்களுடைய தலைவரை அழிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, கௌலுஹு யன்ததிரு அந்த யன்ததிரு என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லாக இருக்கு. அதாவது அதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லித் தராங்க. இசாதிக்கு முன்னேறுவார் பிரம்மி பிரம்மி அதாவது எரிவதை கொண்டு முன்னேறுவார். பின் டபுளி ஒன் நிஷாவி டபுள்னு சொன்னா இது ஒரு அம்பு, அம்பை கொண்டு ஒன் நிஷாவுன்னு சொன்னா ஈட்டின்னு சொல்லலாம். அப்ப சாதாரண அம்பை இது நடுவுன்னு சொன்னா குறிப்பான அம்பு, முஷாவுனா பெரிய பெரிய அம்புகள், பெரிய பெரிய அம்புனா வில்லுன்னு சொல்லலாம். அப்ப வில்லு, அப்ப அம்பை கொண்டும் வில்லை கொண்டும் அம்பையும் வில்லையும் எரிவதை கொண்டு அவர்கள் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற அர்த்தத்தில் இது வரக்கூடியதாக என்று சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொன்னால் பாருங்கள், ஜஷரு ஜஷ்ஷரு என்பதாக விஃபதஹில் ஜீனி வஷ்ஷீனி முஅஜமதி ஜீனுக்கு ஃபதஹ செய்து கொண்டும் இன்னும் முஅஜமதான புள்ளி வைக்கப்பட்ட ஷீனுக்கு ஃபதஹ செய்து கொண்டும் வாசிக்கிறது. ஜீனுக்கு ஃபதஹ ஷீனுக்கு ஃபதஹ சொல்றாங்க. ஒபிர் ராஇ இன்னும் ராவை கொண்டும் வாசிக்க வேண்டும் என்பதாக ஜஷர் என்பதாக வாசிக்கணும்னு சொல்றாங்க. வகை அதுவாக இருந்து அத்தவாபு ஒரு கால்நடையாக இருக்கின்றது, ஒரு பிராணியாக இருக்கின்றது. அல்லது எத்தகைய பிராணி தரா அது மேய்ச்சலுக்கு செல்லும், மக்கானஹா இன்னும் அது தன்னுடைய இடத்தில் அது இரவு தங்கும். அப்போ மேய்ச்சலுக்கு சென்று அங்கேயே தங்கக்கூடிய பிராணி இருக்குமா இல்லையா, அத்தகைய பிராணிக்கு தான் ஜஷர் என்று சொல்வார்கள். அந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு சொல்லித்தாங்க. அடுத்தபடியாக பாருங்க, என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாகிறது. அதாவது அந்த குழப்பத்திலிருந்து, அதாவது மேல சொன்னாங்க அதான் சொன்னாங்க அந்த குழப்பங்கள் இருப்பா இல்லையா, அதனுடைய பால்தான் ரத்திக்கு. அப்போ ரத்தை கொண்டாடத்துக்கு கொடுக்கிறாங்க. அது மாற்றிவிடும் பாகஹா அந்த குழப்பங்களில் சிலதை மாற்றிவிடும், ரத்தியத்தன் லேசானதாக மாற்றிவிடும். ஒரு குழப்பம் வரும், அதுக்கடுத்து ஒரு குழப்பம் வந்து இதை லேசானதாக ஆக்கிடும். அப்போ அந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக சொல்றாங்க. அதாவது ஹபீபன் லேசானதாக ஆக்கிவிடும். பின்னால் வரும் ஒன்றுக்கு பின்னால் வரும் ஒன்றை அது பெரிதாக ஆக்குவதற்காக அது லேசாக ஆக்கிவிடும். அப்போ பின்னால் வரக்கூடிய ஒன்றை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, பின்னால் வரக்கூடிய சோதனைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை லேசானதாக, இந்த சோதனையை லேசானதாக ஆக்கிவிடக்கூடியதாக இருக்கும் என்று என்பதாக இந்த அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, பத்தானி எனவே இரண்டாவது சோதனையாகிறது. யூரோப்பியக்குள் அவ்வள முதல் சோதனையை அது மென்மையாக ஆக்கிவிடும். அப்போ இரண்டாவது சோதனை வரும்பொழுது முதல் சோதனையை அது லேசா ஆக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. வகையில இன்னும் சொல்லப்பட்டது மகனாகவும் இதனுடைய அர்த்தமாகிறது. யுஷவ்யகு ஆர்வமூட்டும் வாழுகா இலா வாழில் அதில் சிலது அந்த சோதனைகளில் சிலதின் பக்கம் ஆர்வமூட்டும் தக்சீனிஹா தஸ்மீனிஹா அந்த சோதனைகளை அழகுபடுத்துவது கொண்டும் தஸ்மீனிஹா இன்னும் அந்த சோதனைகளை தன் பக்கம் அந்த சோதனைகளை தூண்டுவதன் மூலமாகவும் அந்த இத்னா என்பது ஆசை முட்டக்கூடியதாக இருக்கும், ஆர்வம் முட்டக்கூடியதாக இருக்கும் என்பதை குற்றாட்டத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தரான். வகையில இன்னும் சொல்லப்பட்டது அந்த சோதனைகளில் சிலதை ஒப்பாக்கும். அப்போ ஒண்ணு சேம் மாதிரி ஒரு ஒரே மாதிரி சோதனைகள் வரக்கூடியதாக இருக்கும் என்ற அர்த்தமும் சொல்லப்படுகிறது என்பதை நமக்கு இதன் மூலமாக கற்றுத் தருகிறார்கள். சரிங்களா? இப்ப பாருங்க, அடுத்தபடியாக 7வது ஹதீஸ், இன்னும் 669வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாருக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது என்றால், وعن أبي هريرة وائل بن حجر رضي الله عنه. அபு ஹுரைரா என்று சொல்லப்படக்கூடிய ஹுஜர் என்பவருடைய மகனான வாயில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது.
அப்போ இவங்களை பத்தி சொல்லும் பொழுது இவர்கள் அகையாளில் கட்டுப்பட்டவர்கள் சொல்றாங்க. அகையாள்னா அரசர்கள் குடும்பத்தில் கட்டுப்பட்ட ஒருவராக இருக்கிறார் என்பதை சொல்றாங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க ஒரு முறை வரும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார்கள் சஹாபாக்கள். இந்த வாயில் என்பவர்கள், வாயில் குணப்பட்டின என்பவர்கள் அந்த நாட்டில் இருந்த அந்த நாட்டுடைய அரசர். அவர் நம்ம பார்த்தா தொலை தூரம் கடந்து பயணங்களை செய்து நம்மை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை அமர வைத்து அவரை தன் பக்கத்தில் அமர்த்தி சில ஹதீசுகளை, சில விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, குதுபாவினுடைய அந்த நிம்பர் படியில் ஏறி குதுபா செய்து அந்த வாயில்கள் மன்னர்களை பற்றி பெருமையாக பேசினார்கள் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப அத்தகைய ஒரு நல்ல ஒரு அருமையான புகழ் பெற்ற ஒரு சஹாபி. இதை சொல்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் 71 ஹதீசுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்களிடத்திலிருந்து அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை கற்றுத்தராங்க. அப்ப அந்த வாயில் மன்னர்களுக்கு வைக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவர்கள் சொன்னார்கள், சஅல சலமத்து பின் யஸீத் அல்-ஜுஅஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜுஅஃபி கோத்திரத்தை சார்ந்த யஸீத் இப்னு சலமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் கேள்வி கேட்டார். அப்பொழுது அவர் கேட்டார், யா நபியல்லாஹி, அல்லாஹ்வுடைய நபியே, அரைத்த நீங்கள் பார்க்கின்றீர்களா, இன் காமத் அலைனா எங்களின் மீது உமரா எங்களின் மீது சில தலைவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால், நடந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். நடந்து விட்டார்கள் என்றாலும் எங்கள் மத்தியில சில தலைவர்கள் உரிமை செய்யப்பட்டு விட்டார்கள். அதாவது என்ன சொல்ல, எங்களிடத்தில் ஆட்சி செய்யப்பட்டு விட்டார்கள். எங்களுக்கு மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பில் அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். இன்னும் அவர்கள் எத்தகையவர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய ஹக்கை, தங்களுடைய உரிமையை எங்களிடத்தில் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் எங்களுடைய ஹக்கை, எங்களுடைய உரிமையை எங்களுக்கு தடுத்து வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு ஒண்ணுனா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவர்களுக்கான ஹக்கை எங்களிடத்துல கேட்டு வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹக்கை அவர்கள் தடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யார் சொல்லலாம், இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு நீங்கள் என்ன ஏவுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த நபர் கேட்டார். அப்பொழுது அந்த நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவங்க நபரை அப்படியே அவாய்ட் பண்றாங்க. அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பதற்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு, ஒரு தெளிவுக்காக காத்திருப்பது. நீங்க கேள்வி கேட்கிறார், இதற்கு தெளிவான என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிப்பதற்காக அவர்களை புறக்கணித்தார்கள் என்று சொல்றாங்க. இன்னும் சொல்லும் பொழுது, அல்லது அல்லாஹ்வுடைய வஹைக்காக வேண்டி காத்திருந்தார். உடனே கேட்டார், இதற்கு பதில் அல்லாஹ் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய வஹைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தார். அதன் காரணமாக தான் இப்படி பொறுத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை புறக்கணித்தார்களே தவிர மற்றபடி இவருடைய கேள்வியை அவாய்ட் பண்ணணும், இவர் அப்படியே ஒதுக்கணும் அப்படி என்பதற்காக புறக்கணித்தார்கள் என்று அர்த்தம் இதற்கு கிடையாது என்பதை சொல்லித்தராங்க. புறக்கணித்து சென்ற உடனே பிறகு அந்த நபர் மீண்டும் கேட்டார். அப்பால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மஉ, நீங்கள் செவிதாக்குங்கள், வஅதிஉ, இன்னும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய தலைவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு நீங்கள் செவிதாக்கு கேளுங்கள். உங்களுடைய தலைவர் என்ன கட்டளை இருக்கிறாரோ அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏனென்றால் அவர்கள் மீது அவர்கள் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒன்று அவர்கள் மீதே கட்டாயமானதாக இருக்கின்றது. இன்னும் உங்களின் மீது கடமையாக இருக்கு. உங்களின் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒன்று உங்களின் மீது கட்டாயமாக இருக்கு. அவங்க மீது என்ன சுமத்தாட்டப்பட்டிருக்கோ அவங்க மேல சில பொறுப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை அவங்க என்ன பொறுப்பு அவங்க கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொறுப்பு அவங்களுக்கு கடமை. உங்களுக்கு அதாவது அந்த பொறுப்பு இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த பொறுப்பை கொண்டு கட்டளை இடுவதற்கு எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கின்றன. அப்ப அதனால் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள், அது அவர்களுடைய கடமை. அப்போ உங்களுடைய கடமை என்ன, உங்களுக்கு சுமத்தாட்டப்பட்டது உங்களின் மீது கடமைனா அந்த சொல்லை அந்த கட்டளையை கேட்டு நடப்பது என்பது, அதற்கு கட்டுப்படி நடப்பது என்பது உங்களின் மீது கடமையாகும். அதனால் நீங்கள் அவர்கள் உங்களுடைய உரிமைகள் மீறப்பட்டாலும் சரி, உங்களுடைய உரிமைகளை அவர் தடுத்து கொண்டாலும் சரி, அவருடைய சொல்லை நீங்கள் கேளுங்கள், அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸ் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இந்த செய்தியை நமக்கு சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல இந்த நீண்ட ஹதீஸாக வரக்கூடிய இந்த 6வது ஹதீஸை குறித்த செய்திகளையும் இந்த 7வது ஹதீஸை குறித்த செய்திகளையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில்
இந்த 8வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.